ஸ்பாட்லைட் தமிழ் வணக்கம். விஜய்க்கு ஏகப்பட்ட முட்டுக்கொடு வந்து பாஜக பண்ணாங்க. இப்போ என்னென்னா அவர் வந்து அந்த அலையன்ஸுக்கு ஒத்து வரல, ஃபேவராகவும் பேசலை. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக விமர்சனம் பண்ணி வேறு அளவுக்கு பேசலை. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன் அவரை பற்றி நொச்சு கேட்ட கேள்வின்னு சொல்லி அண்ணாமலை வந்து வெறுப்பை காமிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பலரும் வந்து இப்போ வந்து திமுக கடுமையாக சார்ந்த விதத்தில் இப்போ சாஃப்ட் கார்னராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அரசியல் பேரங்கள் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. என்னென்னா குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அந்த கட்சி உறுப்பினர்கள் முக்கியமான நிர்வாகிகள் 5-6 பேர் இருக்காங்க. அவங்களாம் போட்டு அடின்னு விஜய் வந்து அடிக்கிறாங்க தான் கேப்புன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பலர் தூண்டி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து தமிழர்கள்னு சொல்லி பல இன்டர்வியூலாம் வெளியே வரதை பார்க்க முடியுது. இப்போ வந்து ஆனால் எல்லாமே நடிக்க போயிட்டாங்க. இப்போ வந்து 2வது கட்சி 2வது இடத்துல வந்து வர்றதுக்கு போட்டி நடந்தது. ஆனால் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி வந்து போட்டி போயிட்டார். இப்போ வந்து திமுக தாண்டி முதல் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி கிடையாது. திமுக தான் விஜயோட போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இப்போ நெருக்கடிக்குள்ள உள்ளாகிட்டாங்க. சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாங்க, பூசிமலை போய் பாருங்க 40 பேர் செத்து போயிட்டாங்க, இனிமேல் விஜய் வழியே இல்லை, அவர் வந்து பிஜேபியோட சேர்ந்தாகணும், எடப்பாடி சேர்ந்தாகணும்னு சொன்னார். இப்போ அவர் டோனில் என்ன பண்ணுச்சுன்னா விஜய்க்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கிறத வந்து அவர் டோன்லேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி வந்து விட்டு பேசியிருக்காரு, அதே மரியாதை தான் பேசியிருக்காங்க, அமித்ஷா வந்து ஒரு நோக்கத்தோட பேசியிருக்காரு. இப்படி பல்வேறு யூகங்கள் மத்தியில் இன்றைக்கி விஜய் வந்து உயர்ந்து நிற்கிறாரு. உலகளவில் அந்த விஜயோட அந்த அந்த கூட்டமும் அந்த பள்ளிகளும் வந்து உலகளவில் பேசப்படுற மாதிரி இருக்குது. ஸ்ரீலங்கா மக்கள் வந்து விஜய் வந்து வரணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. பல்வேறு அதாவது இந்தியாவில் இருக்க நேபாள், அப்புறம் வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா பல மாநிலங்களும் விஜய்க்கான ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. உலக நாடுகளில் விஜய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு விஜய் வந்து உத்து பார்க்குறாங்க. இப்போ வந்து முழுக்க கஷ்டம் டஃப்புங்கிறத தாண்டி விஜய் வந்து முன்னணிக்கு வந்துட்டார். அப்படிங்கிற உலகளவில் முன்னணிக்கு வந்துட்டார். இப்போ இந்தியாவோட தலைவர்களில் வந்து இப்போ இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு வந்து கணக்கெடுத்தாங்கன்னா மோடி முதல்ல வந்தார். இப்போ வந்து இன்னும் விஜய் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு 10 இடத்துல பிரச்சாரம் போனாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவர். இப்போ 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 என்ன பண்ணுறாங்கன்னா ஆதிவாசிகள் மேலே கேஸ் வந்து லேட்டாக போட்டாங்க. அப்புறம் வந்து என்னென்னா இவர் மேலே புஷியானந்த் மேலே கேஸ் போட்டாங்க, சிடி நிர்மலோட கேஸ் போட்டாங்க. புஷியானந்த் என்ன பண்ணாங்கன்னா எப்படி பாஜக வந்து அலையன்ஸ் போயிடக்கூடாது, காங்கிரஸ் கூட அலையன்ஸ் போகலான்னு சொல்லி அவர் ஒரு ட்ராக் கொண்டு போகிறாரு. சிடி நிர்மலன் வந்து பாஜக அலையன்ஸ் போகணும், அவர் ஒரு ட்ராக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆதவ் என்ன பண்ணாருன்னா தன் கைது செய்யாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, திமுகவோட பேசி என்ன பண்ணுறாரு, நாங்கள் வந்து 240 தொகுதி நிற்கிறேன், நாங்கள் 100 தொகுதி 50 தொகுதி செலக்ட் பண்ணி நிற்க போகிறோம், அதுக்கான வியூகங்களை வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து 3 பேர் வந்து ட்ராக் வந்து அவங்கவுங்க போக்கு கொண்டு போகிறத பார்க்க முடியுது. ஆக எல்லாரும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஆனால் விஜய் என்னன்னா இவங்க நினச்சிருக்காங்க அந்த 3 பேரும் தான் சொல்கிறத விஜய் கேட்கலான்னு நினச்சிருக்காங்க. ஆனால் விஜய் என்னன்னா அவர் வந்து வேற ஒரு நெட்வொர்க் இருக்கார், வேற ஒரு சொல்கிறத கேட்குறாரு, கேட்கக்கூடிய இருக்கிறார். அவர் முன்னாள் டைரக்டர் நல்ல பேர் இருக்காங்க, அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து ஏமாத்திடலாம், நம்ம நம்ப வச்சிடலாம்னு சொல்லி இவங்க 3 பேரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது நடக்காது. குறிப்பாக என்னென்னா புஷியானந்த் வந்து எப்படியாவது வந்து இதில் வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரியில் சிஎம் ஆகிடலாம், அல்லது பாண்டிச்சேரியில் முக்கியமான ஒரு இதாக ஆகிடலான்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து பாண்டிச்சேரியில் வந்து எல்லா தொகுதியும் வந்து ஆட்களை நிப்பாட்டலை, ஆனால் வந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் வருது. ஆனால் புஷியா என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை கூட்டணி வேணால் நம்ம வந்து தடித்து வந்து நம்ம வந்து நிற்போங்கிற மாதிரி, அதாவது பாண்டிச்சேரி தடிச்சு நிற்போங்கிற கேட்டகரியில் அவர் வந்து போயிட்டு இருக்காரு. அதோட நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து 230 தொகுதி நிற்காமல் ஒரு 100 தொகுதி நின்று தன் பலத்தை காட்டுவோன்னு நினைக்கிறாரு. இப்படி பல்வேறு கேட்டகரி மத்தியில் விஜயோட போக்கு வந்து இவங்க சொல்கிறத எல்லாத்தையும் தாண்டி எடுத்து வைக்கிற அடி வந்து மிகப்பெரிய பலமான அடியாக இருக்கும், பலமான ஒரு தாண்டுதலாக இருக்கும், பலமான ஒரு ஃபோக்கஸாக இருக்க போது கண்டிப்பாக சவுத் இந்தியாவில் பேசக்கூடிய தலைவராக விஜய் வந்து மாறுவார். நான் விஜய் பற்றி ஆக்டிவாக பேசுறது காரணம்னா ஒரு மாற்று அரசியல் வராங்க, விஜய் வந்து நல்லவரை கெட்டவரை மோசமான இருந்தால் கூட வேறு ஒரு புதுசாக ஒரு டீம் வந்து சம்பாதிக்கட்டும். எப்படியும் வந்து இவங்க வந்து ஒரு 3.5 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வருஷம் ஊழல் பண்ணுறாங்க, அதிகாரிகள்லாம் வந்து திட்டப்பட்டு கொடுத்துருவாங்க, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஊழல் படம் போகுது. ஆக இவங்க சம்பாதிச்சு 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ஒவ்வொரு அமைச்சர் வச்சுருக்காங்க. ஒரு புதுசாக ஒரு டீம் வந்து சம்பாதிச்சு அவங்க வந்து யாராவது வந்து அன்னதானம் மற்ற விஷயம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நோக்கத்தில் பேசுகிறேன். மாற்று அரசியல் வேணும், புதிய நபர்கள் வேணும், அவர்கள் நம்ம வந்து டியூன் பண்ணி நல்ல விஷயத்துக்கு கொண்டலாம். இப்போ வந்து திமுக அவங்க எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும், எவ்வளோ பற்றி நம்ம இதாக பண்ணாலும், ட்ரெண்டிங் பண்ணாலும் அவங்க வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் புதுசாக வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமூக ஒரு இதுக்காக 10 பேர் நம்ம தப்பாக பேசுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க பார்க்குறாங்க, சுற்றத்தார் பார்க்குறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் திமுக ஏடிஎம்கே விட மோசமானதுக்காமல் ஒரு சாஃப்ட் கார்னருக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் குறிப்பு சொல்லப்போனால் அதில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் வந்து நல்ல தூய்மையான அரசியலுக்கு முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 20-30 பேர் வந்து மோசமாக இருந்தால் கூட பாக்கி ஒரு 60 பேர் நடுநிலைமையான ஒரு போக்குக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த அரசியல் கடத்தில் வந்து புதிய ஒரு இடத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும், புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர்கள் எப்படியாவது இந்த டியூன் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆனால் திமுக ஏடிஎம்கே இங்கே இருக்கிற பணங்கள் கொட்டப்படாதுங்க, யாரையும் டியூன் பண்ணவும் முடியாது, மாற்றவும் முடியாது. குறிப்பாக வந்து
இந்த பாண்டிச்சேரி உள்ள பல இடங்களில் வந்து பாலியல் நடந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வந்து பாண்டிச்சேரியும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. கொடநாடு வேதலையும் மிகப்பெரிய விஷயங்கள் இல்லை. அப்புறம் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மேட்டிலையும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இல்லை. ஏன் இப்போ இத்தனை கரூர் மேட்டில் வந்து 40 உயிரிழந்து இறந்துருக்கு. பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புறாங்க. ஆனால் யாரையும் வந்து இன்னை வரைக்கும் வந்து திமுக அரசு வந்து யாரையும் வந்து காவல்துறையில் வந்து பணி நீக்கம் செய்யலை. கலெக்டர் மேலே ஆக்ஷன் எடுக்கல. எந்த ஒரு ஒப்பு கூட எதுவுமே பண்ணல. ஆனால் என்னென்னா இத்தனை ஆய்வுக்குழுக்கள் வந்திருக்கு. இவ்வளோ பண்ண பிறகும் இந்த ஆய்வுக்குழுக்கெல்லாம் எப்போ வந்து அறிக்கை சப்மிட் பண்ணுவாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க முடியும், நடவடிக்கை எடுத்தால் என்ன பலன் கிடைக்கும், இதெல்லாம் தாண்டி இப்படி பல கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இவங்க அரசியல்வாதிகளை காம்ப்ரமைஸ் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வழக்கை வந்து நீர்த்து போக செய்வாங்க. எப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது எப்படி வந்து மெத்தனமாக நடந்தது, அதாவது துப்பாக்கியோடு வந்து ஃபைண்டிங் கொடுத்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து நடவடிக்கை சொல்லிட்டாங்க. ஆனால் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல. இப்போ இதேமாதிரி போக்கு தான் இந்த விஷயம் நடக்கும். இப்போ வந்து அரசியல் சுடுவிக்க தொடங்கிடுச்சு. இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமா சேர்ந்து தமிழக மக்களை ஏமாற்ற போகிறாங்க. பலர் வந்து என்ன 41 பேருக்கு என்ன வந்து நீதின்னு கேட்குறாங்க. ஆனால் இது நீதி வழங்க வேண்டிய இடத்துல திமுக இருக்குது. ஆனால் நீதி எதுவுமே செய்யாமல் ஒன்றும் விஜய் பிடிச்சி உள்ள பிடிச்சி போடணும், அல்லது எதோ மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரிகள் வந்து பணி நீக்கம் பண்ணணும். இப்படி எதுவுமே பண்ணாமல் என்னென்னா நீதிமன்றம் வழக்கு விசாரணை இப்படின்னு ஒரு பங்கஸ் காட்ட வேலை பார்க்குது. கண்டிப்பாக இந்த வழக்கு மூலிமா தாவேக்காக்களை வந்து மிரட்டி அச்சுறுத்தி பணிய வைக்கிறதுக்கான வேலையை தான் திமுக பண்ணிகிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. மக்கள் யாரும் இந்த விஷயத்தை நம்பி வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற வேணாம். அரசியல் காலம் ஒதுக்கி மாற்று அரசியல் நோக்கி மக்கள் வந்து முன்னேற தொடங்கி விட்டார்கள். இவங்க ஏமாற்றுவாங்க விஷயம் மக்களுக்கு எல்லாருமே தெரியும். பலர் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளிக்காட்டிட்டாங்க. ஆக இந்த அரசியல் போக்க வந்து அரசியல்வாதிகள் ஏமாற்றுற விஷயம் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அரசியல்வாதிகள் வந்து நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு இவங்க எப்படி கொண்டு போவாங்க, என்ன பண்ணுவாங்க எல்லாமே தெரியுது. வேறொரு கடத்தில் வந்து வேறொரு அரசியல் நிகழ்வை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.